2026-27க்கான நீட் தேர்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. எந்த ஆண்டு இல்லாத வகையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 22.80 லட்சம் மாணவ மாணவியர் இன்றைய தினம் நீட் தேர்வு எழுதி இருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 14 மையங்களில் 8578 மாணவ மாணவி இன்றைய தினம் தேர்வு எழுதி இருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட காலை 11 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ளே வந்து அனுமதிக்கப்படும் மாணவ மாணவியர் இன்றைய தினம் 2 மணியிலிருந்து 5:20 மணி வரை இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 3.20 நிமிடங்கள் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 13 மொழிகளில் இந்த தேர்வு நடைபெற மாணவ மாணவியர் தேர்வை எழுத இருக்கின்றனர். இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளில் இருந்து 180 கொள்கை வகை வினாக்கள் கேட்கப்பட்டு ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 மதிப்பெண் வீதம் 720 மதிப்பெண்கள் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. தவறாக விடையெடுக்கும் ஒரு வினாக்களுக்கு 1 மதிப்பெண் கழிக்கப்படும். மதுரையை பொறுத்தவரை 14 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 8578 மாணவ மாணவியர் இந்த தினம் நீட் தேர்வு எழுதியிருக்கின்றனர். நீட் தேர்வுக்கு வரும் தேர்வுகள் கடும் சோதனைக்கு பிறகு தேர்வறைக்கு உள்ளே அனுப்பப்படுவார்கள். அந்த வகையில் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை தேர்வுகளுக்கான அறிவுரைகளை மற்றும் விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி புகைப்படம் ஓட்டப்பட்ட ஹால் டிக்கெட், புகைப்பட அடையாள அட்டை, அதாவது ஆதார், பான், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டு உரிமை ஏதாவது ஒன்று கொண்டு வர வேண்டும். தேர்வர்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்லலாம், ஆனால் அவை வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பது தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் தேர்வுகள் மத நம்பிக்கை அடையாளமாக பொருட்களை அணிந்து வரலாம், ஆனால் முறையான சோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேர்வாணையம் அனுமதித்துள்ளது. காலணிகளை பொறுத்தவரை சாதாரண செருப்புகள், குறைந்த உயரம் கொண்டு காலணிகளை அணியலாம். கனமான அணிகலன்களை அணிவதை தவிர்க்க வேண்டும். உயரமான காலணிகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை தேர்வு மையத்துக்கு தேர்வுகள் அனுமதிக்கப்படுவார்கள். 1:30 மணிக்கு மேல் யார் வந்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 14 தேர்வு மையங்களில் 8578 மாணவ மாணவியர் இந்த இடம் தேர்வு எழுதி இருக்கின்றனர். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 14 மையங்கள் குறிப்பாக தற்போது அரசினர் மகளிர் கல்லூரியில் இருக்க ஓடிபாத்தில் உள்ள அரசினர் மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். தொடர்ந்து இங்கே மாணவர்கள் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து 11 மணிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு இவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பின்பே இந்த தினம் தேர்வுக்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 8578 மாணவ மாணவியர் இந்த தினம் தேர்வு எழுத இருக்கின்றனர். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். இப்போ நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு வந்திருக்கேன். செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றனால முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபர்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுன்ற விருப்பப்படுறேன். அப்புறம் மக்களுக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்படுறேன். இது வந்து நான் நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். நான் இந்த டைமில் எப்படியும் பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கோம். கோச்சிங் கிளாஸ் போய் நான் படித்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவேன் நம்புகிறேன். ஆயிடுவேன்.